இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஏசாயா 64:4, ஐசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. Since ancient times no one has heard, no ear has perceived, no eye has seen any God besides you, who acts on behalf of those who wait for him. ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் அவைகள் பெரியவைகளாய் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருந்து அவைகள் நேரிடாததினால் சோர்ந்து போய் இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காத்திருக்கிற காரியத்தில் நான் உனக்கு ஜெயத்தை நிச்சயம் தருவேன் என்று. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடுவதே இல்லை. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று. கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்து பொறுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே கர்த்தர் செவி கொடுப்பார். அவர்களை ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்றும், கர்த்தருக்கு காத்திருக்கும் பிள்ளைகளை பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் உயர்த்துவார் என்றும் வேதம் கூறுகிறது. ஆகவே சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்தும் வரைக்கும் அவர் கைக்குள் அடங்கியிரு. அவருக்கு காத்திருக்கிற உனக்காக அவர் செய்பவைகளை அவரே அல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. உனக்காக செய்ய போவதை குறித்து அவர் ஒருவரே அறிவார். அவரே அதை உனக்காக நிச்சயம் செய்வார். நீ சோர்ந்து போகாமல் அவருக்கு காத்திரு. அவர் எல்லாரும் காணும் விதமாய் உன்னை உயர்த்துவார். God bless you.